இந்த கதையில மாப்பிள்ள ஒரு ஐடி இன்ஜினியர்னா கிரிக்கெட் விளையாடணும் பிரியாணி சாப்பிடணுங்கிற மாதிரி அமெரிக்கா கிளம்பி போறது ஒரு கட்டாய கடமை ஆயிடுச்சு அப்பெல்லாம். அதனால இவரையும் 2011 பொட்டி கட்டி அமெரிக்கா போட தம்பின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அமெரிக்கா போறதுக்கு விசா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சமைக்க தெரியுது. இது தெரியாம அமெரிக்கா வந்த மாப்பிள்ளைக்கு இங்க இருக்க சோறெல்லாம் சுத்தமா இறங்கல. சரி ஆனதாச்சு நாமளே கரண்டியை தூக்கிடுவான்னு சொல்லி இவரும் சமைக்க ரெடி ஆயிட்டாரு. கோதால இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மாப்பிள்ளைக்கே தெரிய வந்தது நம்ம மாப்பிள்ளை வெங்காயம் நறுக்கிறது கூட லாய்க்கு இல்லாத மதுரைக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு வழியா ஒரு வருஷம் அமெரிக்காவில் ஓட்டிட்டு எப்படா ஊருக்கு போவோன்னு நம்ம ஆளு திரும்பி இந்தியா போயிட்டாரு. இந்தியாவுக்கு வந்த மாப்பிள்ளை அவர் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அடுத்த தடவை அமெரிக்கா போறதா இருந்தா சமையல் கத்துக்கு தான் போவேன்னு சொல்ல, இதை கேட்ட அவங்க அம்மா இதை விட பையன் எப்படிங்க நான் சுக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லுவான், நாம தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர அப்புறம் என்ன என்ன பொண்ணு பார்க்க வரும்போதே சமைக்க தெரியுமான்னு கேட்டா தப்பா எடுத்துவாங்களோன்னு மாப்பிள்ள அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல நல்லா வருஷ பொறுப்பு அன்னைக்கு பொண்ணை கூட்டிட்டு அமெரிக்கா கிளம்பிட்டாரு மாப்பிள்ள. ஏதோ டீ குடிக்க போனவனுக்கு ஃபுல் மீல்ஸ் கிடைச்ச கதையா நம்ம மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்குமா. அவங்க பேஷனே குக்கிங் தான் சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையே கையில் பிடிக்க முடியல. அதுக்குன்னு இப்படி ஒரு பாத்திரமும் இல்லாத கிச்சனில் சமைக்க முடியாதுங்க, கொஞ்சம் பாத்திரம் வாங்கணும், அதுவும் கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் மாப்பிள்ளை ஒரு செக் வச்சாரு. மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட நம்ம வாழ்றது ஒரு நாடோடி வாழ்க்கைனும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஊரில் இருக்க மாட்டோம், அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பெட்டிக்குள்ள வைக்கிற மாதிரி லைட் வெயிட் ஐட்டமாக வாங்குமா, கேஸ்ட் அயர்ன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸை வச்சு அப்படியே சமைச்சு குடும்பத்தை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஐயோ உடனே இவங்களுக்கு சேட் ஸ்டோரின்னு நினைச்சிடாதீங்க. கிச்சன்ல தான் இவங்க ஆட்டம் போடல, ஆனா இவங்க வெளியே போட்ட ஆட்டம் இருக்கே. நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவங்களோட பையன் கண்டிப்பாக இந்தியா குடிமகன் தான் இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால இந்தியாவில் போய் குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த பையனை தாத்தா பாட்டி ஏன் கொல்லு பாட்டி மாமா பெரியப்பான்னு எல்லாரும் கூடயும் பழக விட்டு ஒரு வருஷம் இந்தியாவில் இருந்துட்டு ஏதோ பொம்மையை தூக்கிட்டு வர மாதிரி அந்த பையனையும் தூக்கிட்டு அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. பையன் வந்தும் இவங்க ஆட்டம் அடங்கலைங்க. ஏதோ பேக் பேக் மாட்டுற மாதிரி அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஆடினாங்க பாரு. என்னதான் ஊர் சுற்றி ஆட்டம் போட்டாலும் ஐடி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிற பல பொண்ணுங்களை மாதிரியே இந்த பொண்ணோட கனவுகள் லட்சியம் பேஷன் எல்லாத்தையுமே புதைச்சிட்டு அவங்க பையன் புருஷன் இவங்களுக்காக வாழ ஆரம்பித்தாங்க. அவங்களோட பேஷன்னு சொன்ன குக்கிங் அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அதோட அவங்களோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு கொடுக்கறதும் அதை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி ரெசிபியை ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறதுலேயே ஓடிட்டு இருந்தது. இதனால அவங்களோட பல ரெசிபிஸ் சீக்ரெட் ரெசிபியா அவங்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்தது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2019 அக்டோபர்ல மாப்பிள்ள நம்ம பொண்ணை கூப்பிட்டு இனிமேல் நீ கிச்சனுக்கு தேவையான என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம், அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட பேஷனை உலகத்துக்கு காட்டுறதுக்கான டைம் வந்துருச்சு, இதோ அதுக்கான விதை.
Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இப்படி தாங்க எனக்கு பிடிச்ச இந்த கேஸ்ட் அயர்ன் பேனையே வந்து லோகோவாக வச்சு வைஃப்ஸ் கிச்சன் அப்படிங்கிற நேமை வந்து அவரே சூஸ் பண்ணி எனக்கு October 14th 2019 வந்து இந்த சேனலை வந்து கிஃப்டாக கொடுத்தாருன்னே சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கூட என்னோட ஹஸ்பண்ட் தான். 1000th சப்ஸ்கிரைபர் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. என்னோட சேனலுக்கு நானே சப்ஸ்கிரைபர் கிடையாது இது வரையிலும். சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன, வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அதை நல்லபடியாக நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இதுதான் இருந்தது ஃபஸ்ட் மைண்டில். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் லட்டு வீடியோ. அது வந்து நாங்கள் பப்ளிக் ஆக்குவோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. பட் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் ட்ரை பண்ணேன். சும்மா கொஞ்சமாக போட்டு தான் ட்ரை பண்ணேன். எடிட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணோம். சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். அதில் வந்து வாய்ஸ் கிடையாது, ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். 8 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலுமே வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணிட்டோம், ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்லோட் பண்ணி முடித்தோடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொன்னோம், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள் இப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம். ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஈவன் நானே வந்து ஃபீல் பண்ணுவேங்க, 8 நிமிஷம் வீடியோ ஆடியோ இல்லாமல் நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு ஒரு குக்கிங் சேனலை ரன் பண்ணணும்னு நினச்சா ரொம்பவே கஷ்டம். ஃபுல் டைம் ஒரு 8 நிமிஷமாக இருக்கட்டும் 10 நிமிஷமாக இருக்கட்டும் நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து என்கேஜ் பண்ணாமல் ஒரு ஆடியன்ஸை வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சி வைக்க முடியாது. அது வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. இப்போ கூட எனக்கு தோணும், அந்த வீடியோவை திருப்பி எடுத்து பார்த்தேன்னா 8 நிமிஷம் ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் கற்றுட்டோம். 8 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்து போடணும், இல்லை அப்படின்னா உங்களோட டைமிங்கை குறைக்கணும். இது 2 தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவிலேயே நாங்கள் வந்து என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 8 நிமிஷம் வீடியோ இருக்கக்கூடாது, 5 மினிட்ஸ்க்கு உள்ளே தான் நம்மளோட வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணோம். நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா லாஸ்ட் இயர் தீபாவளி டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த ஒரு 1 வீக் 10 days வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன். எனக்கே தெரியும், நான் வந்துட்டு லிட்ரலி வந்து ஃபஸ்ட் டைம் மார்னிங் குக் பண்ணுவேன், தப்பாக வந்துச்சா உடனே ஆஃப்டர்நூன் அகெயின் அதே இதை வந்து செகண்ட் அட்டெம்ப்ட், அப்போவும் தப்பாக வந்துச்சா அன்றைக்கி இன்னொரு அட்டெம்ப்ட்டும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், எனக்கே தெரியும். பட் அந்த கெப்பாசிட்டிலாம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி புரிய வச்சதே வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். அந்த தீபாவளி டைமில் ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் வந்து நிறைய ஸ்வீட் ரெசிபி சொல்ல போனால் இந்த சேனலோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்வீட் ரெசிபியே தான் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, என்ன வெறும் ஸ்வீட் ரெசிபியாக கூட போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ தீபாவளி டைமில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்வீட் தேடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய ஸ்வீட் ரெசிபியாக நான் போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே 100-150 சப்ஸ்கிரைபர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் நமக்கு நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருவாங்க. ஸோ ஓகே நம்ம நினச்சிப்போம் அடுத்து கண்டினியூஸாக இந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு 5 to 6 months வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் லெசன் லேர்ன் பண்ணோம். 150லேருந்து 200 போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே நாள் எடுத்தது சொல்லப்போனால். ஏன்னா 100லேருந்து 150 வரையிலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ரிமைனிங் யாருமே எங்களுக்கு தெரியாது, யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், யாராவது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் வருவாங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் தெரியாது. ஆல்மோஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இப்போது யாராவது ஒருத்தர் அவங்களா நம்ம சேனலில் பார்த்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற நிலமை வந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் அப்பப்போ மட்டும் கொஞ்சம் மனசு சோர்வாக இருக்கும், என்னது யாருமே வரல அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு 100-150 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் போடுற வீடியோவோட வியூ பார்த்தா 100-150 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அந்த 100-150 வியூஸ் இருக்கணும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும். பட் அது இருக்காது. சொல்லப்போனால் வந்துட்டு 4 வீடியோ 5 வீடியோ ஈவன் நோட்டிஃபிகேஷன் பார்த்து கூட அப்படி வந்திருக்கும். அப்போல்லாம் பார்த்தா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்னது ஒன்றுமே இல்லை, நம்ம போடுற 10 பேர் தான் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோவை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
யாராவது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்கிரைபராவது இதுக்கப்புறம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் கொடுப்பாங்களா, ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து நாங்கள் ஒரு லெசன் லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், 200 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் 200 வியூ வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபரில் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் யாராவது வருவாங்களா, 10 வியூ 5 வியூ இப்படி போயிட்டு இருந்துச்சு. எப்பயாவது வந்துட்டு ஏதாவது ஒரு புது நேம் நமக்கு பார்க்க போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் சொல்லுவேன், இங்கே பாருங்கள் புதுசாக யாரோ ஒருத்தர் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்பாரு. ஓகே, ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்துட்டு நினைப்பேன், அந்த நேமை பார்த்துட்டு வந்துட்டு சொல்லும்போதே வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுங்கலாம் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அந்த டைமில் மோனிகா வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு சொன்னதை விட எங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காகவும் ஒரு எனர்ஜியாகவும் ஒரு சஜஷன், வெல்விஷராக ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் சேனல் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, பட் ஒரு கேட்சியாக வந்துட்டு இந்த டைட்டில் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃபோட்டோகிராஃபியை வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு அந்த கமெண்ட்டை பார்த்தது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. சொல்லப்போனால் வந்து ஒரு 300 சப்ஸ்கிரைபர் தான் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ஒரு வெல்விஷராக ஒரு உங்கள் சேனலை வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோளில் தட்டி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேறுங்க. ஸோ அதோட சேர்த்து மோனிகாவில் அவங்க போட்ட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும்போது போட்டிருந்தாங்க, என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 100K ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏங்க நீங்கள் 100Kக்கெல்லாம் எங்கே போகிறீங்க, நாங்கள் இப்போ தான் வந்து 200ல் இருக்கோம், 100Kலாம் ரொம்ப தூரம் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 1000 ரீச் பண்ணாலே கண்டிப்பாக ஹாய் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். மோனிகாவில் ஹாய், ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி கொஞ்சம் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இந்த சேனல் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருந்திருக்கீங்க. ஸோ கீப் ஆன். ஒவ்வொரு ஸ்டெப்பு மேலே போக கண்டிப்பாக எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் மறக்க மாட்டோம் இல்லையா, நீங்கள்லாம் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட். ஸோ இந்த 200 to 300 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு 4 மந்த் ஆச்சு. ஸோ அந்த 4 மந்தில் நாங்கள் அனலைஸ் பண்ண சில விஷயங்கள், மற்ற சேனலில் போய் நாங்கள் வீடியோ பார்த்தோமோ இல்லையோங்க, கமெண்ட் செக்ஷன் நிறையவே படித்தோம். அப்படி படிக்கும்போது எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து நிறைய காமன் கொஷின்ஸ் இருந்தது. எக்ஸாம்பிள், கேக் அதை எடுத்துட்டோன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஈனோ, இதுக்கான நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த மாதிரி சேனல்லாம் வந்துட்டு நிறைய லட்சக்கணக்கான வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து 1000 2000 அப்படி பல கமெண்ட்ஸ் இருந்தது. பட் எல்லாத்துக்கும் வந்து அவங்களால போய் ரிப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஷின் தான். சொல்லப்போனால் அவங்களையும் நம்ம குத்த சொல்ல முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஓகே இந்த எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லணும், அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயே சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஒரு கேப் வந்து கண்டுபிடிச்சோம். குக்கிங் சேனலில் வந்துட்டு ஓகே இப்படி பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது, பட் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம சேனலில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் வந்து குக்கிங் சயின்ஸ். பட் அதையும் நானே பண்ணணும்னா கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க. ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால 6 மாதம் என் கையில் சேனலை கொடுத்து ஒதுங்கி இருந்தவரை திரும்ப உள்ளே பிடிச்சி இழுத்தேன். நீங்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அதை ஒப்படைச்சாச்சு. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். சொல்ல போனால் எனக்கு பின்னாடி இருந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் தான். குக்கிங் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 to 2 வீடியோஸ் போடும்போதே எங்களுக்கு வந்துட்டு சொல்லப்போனால் அதுக்கு ஒரு ட்ரைலர் வீடியோ பண்ணோம். அந்த ட்ரைலர் வீடியோவில் இப்போ சொன்னதே தான் சொல்லியிருப்போம். அந்த ட்ரைலர் வீடியோ பார்த்துட்டே வந்துட்டு கொஞ்சம் நல்ல அப்ரிசியேஷன் வந்துச்சு. அதாவது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ குக்கிங் சயின்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருந்துடக்கூடாது, தூக்கம் வந்துடக்கூடாது. நமக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸில் உட்காந்தா தூக்கம் வரும் இல்லையா, அந்த மைண்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபன்னியாக, அதாவது ஃபேமிலி ரிலேட்டடாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி மாதிரி நெரேட் பண்ணி கொண்டு போக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 1 to 2 வீடியோஸ் போட்டோடனே வந்துட்டு நல்ல வந்து ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் என் கிட்ஸுக்கெல்லாம் காமிச்சேன். ஸோ அவங்களும் அப்போ வந்து கிட்ஸையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் க்ரோத் தெரிஞ்சிச்சு. அதாவது ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. வீக்லி ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வர ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோடதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் குக்கிங் சயின்ஸ் நல்லா போக ஆரம்பித்தோடனையும் ஹஸ்பண்ட் கையில் ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பேக் டு ரெசிபிஸ் வந்தாச்சு. ரெசிபிஸ் கொடுக்கும்போது இப்போ சொல்லப்போனால் அதுக்கு நல்ல வரவேற்பு வந்துருச்சு. நாங்கள் ஆரம்பித்தது வந்து குக்கிங்னு ஆரம்பித்தோம், சயின்ஸ் தனியாக வந்துச்சு. இதை ரெண்டையும் பிரிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக கூடாது. ரெண்டையும் வந்து குக்கிங்கும் தெரிஞ்சுக்கணும், குக்கிங் சயின்ஸும் ஒரே இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் ஒரே இதில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா ரெசிபிஸ் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்துச்சு.
வரல அப்படின்னாலும் ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய சேனலில் போய் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பர் ரெசிபீஸும் இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஒரு டைம் என்னென்னா இந்த மாதிரி இருக்க ஒரு சில சேனல்லாம் போய் பார்த்துட்டு மெயினாக சொல்ல போனோம்னா பப்ஸ் ரெசிபி பார்த்துட்டு இங்கே பாருமா ஸ்டஃப்டு சப்பாத்தியை போட்டுட்டு வந்துட்டு பப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு கீழே சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது வந்து சொல்லப்போனால் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி அந்த பப்ஸ் ரெசிபியை வந்து போட்டோம். ஸோ அதுலேயும் வந்து நெகட்டிவ் இருக்கும். என்னென்னா வந்து நீங்கள் என்ன ஓவன் வச்சுருக்கீங்க, ஸோ வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். நம்ம ஊர் மக்களுக்கு வந்துட்டு எல்லாத்து வீட்லேயும் ஓவன் இருக்காது இல்லையா? ஸோ ஸ்டவ் டாப்லேயும் பண்ணணும். ஸோ அது பண்ணாதான் அதில் உன்னோட அவுட்புட் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துச்சு. ஸோ ஏன் வந்து நம்ம ஸ்டவ் டாப்லேயும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது, அந்த லேயர் ஏன் ஸ்டவ் டாப்பில் வராதா அப்படிங்கிற ஒரு கொஷினோட நாங்கள் ஸ்டவ் டாப்லேயும் பண்ணோம். வெஜ் பஃப்பில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஓவனில் வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து அதோட அவுட்புட்டை காமிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து டைம் லேப்ஸ் போட்டு நாங்கள் வந்து ஸ்டவ் டாப்பில் வைக்கிறதையும் வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து 2 விஷயம் இருக்கணும், இதை தான் வந்து ரூலாக வச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரெசிபிஸ் குவாலிட்டியாக தான் இருக்கும். சப்போஸ் என்னால் அந்த டைம் வீடியோ போட முடியலனாலும் பரவாயில்ல, குவாலிட்டி கண்டென்ட் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கும் பிடிச்சி வர வச்ச அந்த குக்கிங் சயின்ஸ், எப்படியாவது டைம் கிடைக்கும் போது பீரியாடிக்காக முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் கம்மியாக இருக்கும்போது அதையும் வந்து விட்டுறக்கூடாது, அதுவுமே போடணும் அப்படின்னு சொல்லி இது 2 மட்டும் ரூலாக வச்சு தான் இப்போதைக்கு எங்கள் சேனலில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் எப்போவுமே இருந்துச்சுங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் நான் அந்த யூடியூப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது சொன்ன ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரண்யா பார்த்துக்கலான்னு என்கரேஜ் பண்ணவங்க கூட இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா? அப்படி வந்து ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் நாங்கள் குக்கிங் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக மந்த்லி வந்து நியர்லி ஒரு 100 சப்ஸ்கிரைபராவது வர ஆரம்பிச்சுப்பாங்க. சொல்லப்போனால் 6 மாதத்துலேருந்து நாங்கள் 10th மந்த் வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். 4 monthsல வந்து ஒரு 600 to 700 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்கன்னே சொல்லலாம். அந்த 700 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு 1150. ஏன் அப்படின்னா நாங்கள் 1000 வந்தோடனே போடக்கூடாது அப்படின்னு இருந்தோம். ஏன்னா வந்து அந்த 150 வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக இருக்கும்போது 1000 ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எடுத்தோம். இந்த ஆர்கானிக் சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து அப்பப்போ பூஸ்ட் கொடுத்துட்டு போவாங்க. சொல்ல போகணுன்னா வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியாமல் அந்த ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் மூலமாக அவங்கள வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. பிரபாஹரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களோட சேனல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி சுகன்யா பிரபாகரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் 30 minutes வீடியோ போட்டால் கூட நாங்கள் பார்ப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு சில ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு நாங்கள் வீடியோ போட்ட உடனே வந்து அவங்ககிட்ட இருந்து கமெண்ட் வரும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ பிடிக்கலையோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் நாங்கள் போட்ட எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருக்க 2 சப்ஸ்கிரைபர் பர்வீன் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ராகவன் சார், இவங்க 2 பேருமே வந்து எங்களோட எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் நினைக்கலாம் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க கூட கம்முன்னு இருக்காங்க, இவங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு இவ்வளோ அலப்பறையா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. 1000 சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியாதவங்க நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பெரிய மைல்ஸ்டோன். ஸோ இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக மறக்காமல் எங்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. 2மே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நாங்களே எங்களை தோளில் தட்டி கொடுத்துப்போம். நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு எங்களோட சேனலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே நன்றி.